சார் இப்போ ஆர்டிஐ வந்து நிறைய மக்கள் வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க போஸ்டல்ல. அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன செய்தி சார்? இந்த ஆர்டிஐ வந்து போஸ்ட்டில் அனுப்பலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம். அனுப்பி நமக்கு வந்து அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். இப்போ ஆர்டிஐ online.gov.in ஒரு இணையதளத்தில் போய் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இமெயில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த இமெயிலுக்கு. அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே உங்களுக்கு உண்டான தகவல்கள், அரசு துறை எந்த துறையானாலும் சரி, பொதுவாக பர்சனலாக எதுவும் இல்லாமல் ஒரு பொதுவான நோக்கத்தோட தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது எந்த ஒரு சிட்டிசனும், இந்திய குடிமகன் எவருமே அதை செய்ய முடியும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி. சமயங்களில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களால இங்கே வந்து பண்ண முடியாத கஷ்டம், போஸ்டல் இங்கே அனுப்பணும். இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐல நீங்கள் ஓடிபி வந்ததுக்கப்புறம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சைபர் செக்யூரிட்டி பக்காவாக இருக்கும் செக்யூரிட்டி. ஸோ யார் வேணால் நம்ம வந்து கேட்ட முடியாது. அதுக்குண்டான நம்மளுடைய ஆவணங்களை வந்து கரெக்டாக அதில் அப்லோட் பண்ணி நமக்கு நம்ம இந்திய குடிமகன் அப்படின்றத நிரூபித்து அதன் மூலயமா உங்களுக்கு தேவையான தகவலை அந்த ஆர்டிஐ வெப்சைட்லேருந்து நம்ம பெற்றுக்கலாம். அதுக்கு வந்து சுமார் ஒரு 15 நாள் உங்களுக்கு ஆகும். உங்கள் இமெயிலே வந்து அந்த தகவல் வர்றதுக்கு 15 நாள் ஆகும். சப்போஸ் அதில் வரலை அப்படின்னா நீங்கள் அதிலேயே மேல்முறையீடும் நீங்கள் பண்ண முடியும். மேல்முறையீடு பண்ணி அதுக்கு உண்டான தகவலை வந்து கண்டிப்பாக பெற முடியும்.